கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 30/5/2025 வெள்ளிக்கிழமை. புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 81 சங்கீதம் 16 வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். You would be fed with the finest of wheat, with honey from the rock I would satisfy you. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உன்னை திருப்தியாக்குவேன். நம்முடைய ஆண்டவர் வெறும் ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்காக மாத்திரம் அல்ல, எல்லா விதத்திலும் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால், நம்முடைய ஆகார விஷயத்திலும் நம்மை திருப்தியாக்கி நடத்தக்கூடிய ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை என்றும் வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. உபாகமம் 32 13-14 வசனங்களிலே, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாரிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். அடுத்த வசனம், பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய். கர்த்தர் இதற்கு முன்பதாக இந்த வசனத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. ஆனால் அந்த இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற யாக்கோபை ஆண்டவர் எங்கிருந்து அழைத்து அவனை இந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால், பாழான நிலத்திலும் ஊழை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். 11 வசனத்தில், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இப்படியெல்லாம் அழைத்து தெரிந்து முன்குறித்து அவனை வழி நடத்தி போஷித்து பராமரித்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவளை நடத்தினார். சங்கீதம் புஸ்தகம் 147 சங்கீதம் 14 வசனத்தில் விதமாய் சொல்கிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார், களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று யோவேல் 2 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வசனத்தினுடைய முந்திய வசனங்களையும் நான் படித்து காண்பிக்க விரும்புகிறேன். யோவேல் 2 அந்த வசனங்களை வாசித்தால்தான் அந்த ஆண்டவர் ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும், கலங்கள் தானியத்தில் நிரம்பும் என்று சொல்லுகிறாரே. ஆனால் 21 வசனத்திலிருந்து அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவ ஜனங்களாகி உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகிறது. தேசமே பயப்படாதே, ஹல்லேலூயா, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களை பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறி கொடுத்து உங்களுக்கு பின்மாறியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். வருஷிக்க பண்ணுவது அந்த ஆசீர்வாதங்கள் தானியத்தினால் நிரப்பப்படும்படியாய், எண்ணெய் நிரம்பி இருக்கும்படியாய், கர்த்தர் அவிதமாய் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நல்லவராய் இருக்கிறபடினால் நன்றி அறிந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக நன்றி. அல்லேலூயா. கடந்த ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து, நேற்று பகற்காலம் முழுதும் கூட இருந்து, இந்த புதிய நாளில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்து, கண்மலையின் மறைவில் வைத்து பாதுகாக்கும் உச்சிதமான கோதுமையினால் எங்களை திருப்தியாக்கவும், ஹல்லேலூயா, அல்ல கண்மலை தேனினால் திருப்தியாக்கவும், எங்களை திருப்திப்படுத்தி நடத்தி
கத்தருக்குள்ளே நாங்கள் ஆண்டவரை பாடி மகிழ, தேவனுக்குள்ளே சந்தோஷப்பட கத்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி, இல்லை என்ற நிலைமையோடு சோகத்தோடு அல்ல, கத்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஒரு குறைவென்றும் நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி கத்தரை துதித்து கத்தருக்கு நன்றி செலுத்துவதற்கு ஏதுவான வகையில் உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளுடைய ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், வயது முதிர்ந்த பெற்றோர், எல்லாவற்றுக்கும் மேலாக கனத்திற்குரிய போதகர்கள், பரிசுத்தவான்கள், தேவ ஊழியக்காரர்கள், சுவிசேஷகர்கள் எல்லாரையும் கரங்களை கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் தேவனாகிய கர்த்தர் நீர்தாமே ஆசீர்வதித்து அவர்களையும் திருப்திப்படுத்தி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில் படிக்க கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே உச்சிதமான கோதுமையினால் எங்களை திருப்தியாக்கி, ஹல்லேலூயா, கண்மலை தேனினால் ஹல்லேலூயா போஷிக்கும்படியாய் திருப்தியாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. அவ்விதமாய் ஆண்டவர் இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் காண்கிறதான ஆண்டவர் மிஸ்ஸஸ் மர்சி யூஜின் அவளுக்கு, அருமையான தம்பி மிஸ்டர் ஆல்பின்காக, கர்த்தர் மிஸ்டர் ஷாலினி அவளுக்காக ஜெபம் பண்றோம். அவர்களை ஆசீர்வதித்து வேண்டிய சுகத்தையும் பலனையும் ஆண்டவரை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் வழி நடத்தல் உம்முடைய ஜனத்தோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் தங்கி நிலைத்திருப்பதாக என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிருபையும் தேவ சமாதான வழி நடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.